வெல்கம் டு விபி லாக்ஸ். நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள். போக்கோ X2 வந்து சரியான ஃபோன். கேமராலாம் நுரிக்கிறோம். 7000 ரூபாய்க்கு சோனி 64 MP IMX கேமரா நுரிக்கிறோம். விளையாட்டுல வந்து பப்ஜி வந்து அடிச்சுக்க முடியாது. ப்ராசஸர்லாம் நுரிக்கிறோம். என்ன ஃபோன் நம்ம போக்கோ X2 கேமிங் ஃபோன் அப்படின்னு. ஆனா உண்மையான போக்கோ X3 வச்சிருந்தேன்ல, அதுல உள்ள கேமரா கூட இந்த ஒன் பிளஸ்ல கிடையாது. அதுல உள்ள கேமரா உள்ள தெரியல கூட இதுல கிடையாது. அது 17,000 ரூபாய் தான் இருந்தாலும் ஒர்த்து சூப்பரா இருக்கும் X3. இது வேஸ்ட் 27,000 கொடுத்து வாங்கி கேமரா ஒரு காசுல. இப்பெல்லாம் ரொம்ப மட்டமான மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு பிடிக்கவே இல்லை உண்மையிலே. அதாவது இப்போ வந்து நம்ம இதில் மாட்டிக்கிட்டோம். அதில் நம்ம பேச போயிருக்கேன். மறக்க பார்த்துட்டு வரேன் நண்பர்களே. என்ன 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 சொன்னாங்க? வெளியே போடா. அவன் போலாங்க, அவன் அதெல்லாம் போக முடியாது. யாரு அது உள்ளோட உட்காந்துக்கிட்டு நண்பர்களே, என்னத்தையோ பைப்பு கீப்பை பாடுதுன்னு சொல்லி ஊர் ஃபுல்லாக தோண்டி போட்டுக்கிட்டு நம்மளை போட்டு கடுப்பு ஏற்றுறாங்க. வண்டி இப்போ போக முடியாது, ஒதுக்கி விட முடியாது. கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஒரு வண்டி ஓட்டுவார கொஞ்சம் கடுப்பாகுது. நண்பர்களே, கேமரா இது கேரளாக்காரனுக்கு வண்டி ஓட்ட தெரியுமாங்க? வண்டி பாருங்க, கேஎல்னு போட்டிருக்கு. ஆனா ஒரு வண்டி ஓட்ட தெரியல, ஒரு மண்ணு ஓட்ட தெரியல. இவங்களாம் இதுக்கு ரோட்டுக்காரன் தெரியல. ஒரு ஆட்டாக்காரர் நைஸா போறாரு. அங்க பாருங்க, அவனுக்கு கூட ஓட்ட தெரியுது. என்ன நண்பர்களே, ஒன்னும் ஆக போறது இல்ல. நல்லா சைஸா போலான்னு பார்த்தா வந்து இப்படி போறாங்களே. இன்னத்த எல்லா ஊர்லயும் இப்படிதான் நண்பர்களே. வெள்ளத்தை போட்டு தோண்டி எடுத்து திருநெல்வேலி ஃபுல்லாக பைப் லைனை போடுதுன்ட்டு போட்டோம். பைப் லைனை போடுது, எல்லாரும் பள்ளத்தை தோண்டி ரோட ஃபுல்லாக ரொம்ப ஆகிட்டாங்க. என்ன சொல்றது? என்னடா பிளிங்க் அடிக்கி அப்படின்பாங்க. நண்பர்களே, ரொம்ப நேரம் வீடியோ எடுத்துட்டு இருந்தோம், பேசிக்கிட்டே இருந்தோம். என்னடா ரொம்ப நேரம் வீடியோ எடுக்கமே அப்படின்னு சொல்லிட்டு போன்ல மைக்க பார்த்த மைக்கே ஆனா பாத்தீங்கன்னா மாரி படத்துல அவங்க லவ்ஸ் பண்ணாங்க ஒரு சீன்ல. துணி துவைப்பாங்க, அப்ப சனிக்கிழமை எல்லாம் வந்துருப்பாங்க. அப்போது அந்த சாய் பல்லவி அவங்க ரைட்டு கொடுப்பாங்க. எங்க நண்பன் அப்படின்னு முத்தம் கொடுக்கும் போது நம்ம தனுஷ் என்ன பண்ணுவாரோ யாருக்கும் தெரியாம, எங்க நண்பன் ரைட்டே யாருக்கும் தெரியாம அந்த ஓரம் அண்ணன் தான். நல்லா பார்த்துக்கோங்க. ஐடி ஊழியர். இன்ஸ்டாகிராம் ஐடியா கீழே இப்படி டேக் பண்ணி விடுவேன். சரி, அண்ணன் கண்ணாடி போட மறந்துட்டாரு. அண்ணன் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்காரு. ஐடி ஊழியர், பெங்களூரில். அருமையாக வருது இந்த இதை நிறைய சீனில் பார்த்துருவீங்க. தண்ணி அருமையாக வருது. குளிக்க வரவங்க குளிக்கவங்க பாருங்க. நம்ம போய் ஒருத்தன் போகிறான். திருமலை இருந்தால் நேற்றுக்கு அந்த நாயை பிடிச்சி கடிச்சு வச்சுருப்பான். அவன் இல்லாமல் போயிட்டான். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. அப்படி கிராஸ் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்துல குளிக்க அருமையாக இருக்கும். கடலை மட்டும் பாருங்க, கடலை தவிர எதையும் பார்க்காதீங்க நண்பர்களே. இது கடலே இல்லை, தப்புத்தான், கண்ணீரும் தப்புத்தான். அந்த மாதிரி டைலாக் போட வச்சிடாதீங்க. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? இது கடல் இல்லை, இந்த லூசு போய் எவ்வளவு தான். இது ஆறு. ஆற்றுல எல்லோரும் குளிங்க. தண்ணி கொஞ்சம் அருமையாக இருக்கும். கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் இந்த இதில் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம கேமரா ஃபோன் வந்து இன்னொரு வ்ளாக் எடுத்துகிட்டு இருக்காரு. அதாவது திருமலை ஏன் வரலன்னு கேட்கலாம். திருமலை வந்து எங்கே போயிருக்கான்னா, அவன் இன்னொரு வ்ளாக் எடுக்க போயிருக்கான் ஊருக்கு. அவன் ஒரு 3 எபிசோடு எடுத்துகிட்டு வரேன்னு இருக்கான். அவன் அங்கே போயிருக்கான். அதனால தான் இந்த வ்ளாகில் அவரை காணும். அந்த வ்ளாகில் நான் இருக்க மாட்டேன். அவர் 2 பேருக்கும் பிரிஞ்சு வ்ளாக் எடுத்துகிட்டு இருக்கோம். அப்போ தான் சீக்கிரம் நிறைய வ்ளாக் போடலாம். அவங்க எல்லாம் அவங்களுக்காக தான். செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. உங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், அருமையாக இருக்குது.
கூமாப்பட்டி என்னங்க கூமாப்பட்டி சொர்க்க பூமிங்க நம்ம திருநெல்வேலி. இங்கே வாங்க, அப்படி தண்ணியில் சர்பத்து மாதிரி இருக்கும், சர்பத்து மாதிரி. தாமிரபரணி ஆறு தான் எல்லாம். தண்ணி அருமையாக இருக்குது பார்த்துக்கோங்க. குளிக்க அப்படி சொர்க்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி சொருகுது. ஆளை மட்டும் கொஞ்சம் பார்த்து குளிக்கணும். குளிக்கும்போது எல்லாம் சேஃபாக குளிங்க. அமைதி அமைதி அமைதி. சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். ரைட். சர்பத்து மாதிரி இருக்குங்க. சர்பத்தை லெமன் சோடா தூக்கல போட்டாங்க. உப்பு போட்டாங்க. அண்ணன் கொஞ்சம் உப்பு போட்டாருன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. மாப்பிள்ளை கொஞ்சம் உப்பு கறிக்கிங்க. நம்ம ஆற்றுல அருமையான குளியல். அண்ணனுக்கு ஒரு 10 வேறு கிடச்சிருக்கு. ஆற்றுல ஒரு நாள் குளிச்சு நல்ல புதையல் நண்பர்களே, நீங்களே பார்ப்பீங்க. இப்போ அண்ணே அண்ணே புதையில காமிங்கண்ணே. அது ரத்தத்தோட நல்லா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. புதையில பாருங்க. அண்ணனோட புதையல் தான். வீரத்தெலும்பு கையில் ஒன்று. நல்லா அண்ணன் வாங்கியிருக்கார் குளிக்கும்போது. இந்த இடத்த நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு பார்த்துருந்தா யார் யார் என்னென்ன படத்தில் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நண்பர்களே பார்க்காதீங்க, சும்மா பக்தி பலமாக இருக்கான்னுட்டு. ஏன்னா நம்ம போகிற ஏரியா அப்படி. இந்த இடத்துக்கு இப்படி தான் போகணும். பாருங்க வயக்காடு இவ்வளோ அருமையாக இருக்குது. பாருங்க அணுக்கட்டு தூரம் வரைக்கும் அங்கே பச்சை பசேன்னு தான் இருக்குது. அருமையாக இருக்குது. ஃபுல்லாக வயக்காடு தான். ஃபுல்லாக நெல் போட்டிருக்காங்க. கண்ணு கட்டின தூரம் அங்கே வரைக்கும் அங்கே அப்படி சுற்றி பாருங்க. நம்மளை சுற்றி வயக்காடு தான். அப்படி இடம் இந்த இடத்துக்கு குளிக்க வந்துட்டு அப்படி பீஸ்ஃபுல்லாக இருந்து சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும். நண்பர்களே நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு இடத்துல இருக்கார். காமிக்க பாருங்க சும்மா கீச்சென்ற பேர். நண்பர்களே பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை பாருங்க அப்படி. ஹாய் ப்ரோ. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? நீங்கள் தான் நறுக்குன்னு குளிச்சுட்டு அருமையான பட்டை. ஒரு நல்ல ஷாட். ரைட் நண்பர்களே. அதாவது காரை எப்படி ஆக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். கார் படுத்தோன்னா ஜட்டி காயப்பட துணி ஆக்கி வச்சுருக்கேன். துணியை ஃபுல்லாக இதில் போட்டிருக்காங்க நண்பர்களே. சாப்பிட வீட்டுங்க சாப்பிட. ஸ்ரீ ரமணாஸ் ரெஸ்டாரண்ட். வண்டி அங்கே வீடு. கண்ணாடி கொஞ்சம் டர்ட்டியாக இருக்குது. எல்லாம் நல்லா இருக்கும். நண்பர்களே சாப்பிட ஹோட்டலில் வந்துருக்கோம். 3 சாப்பாடு வெஜ் மீல்ஸு. தம்பி ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க நண்பர்களே. அவன் இல்லாட்டா இன்ட்ரோலாக வந்தால் கொடுப்பான். எங்களுக்கு வேலையாக இருக்காது. இப்போ எல்லாமே நாங்கள் தான் பேச வேண்டியதாக இருக்குது. கஷ்டமாக இருக்குது. இப்போ அவன் வந்து அங்கே தனியாக எபிசோடு எடுத்துகிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரில. அங்கே எப்படி வீடியோ எடுத்து வச்சுருக்கான்னு தெரில. ஆமாம் வீடியோ எப்படி எடுத்து வச்சுருக்கான்னு தெரில. சரி வரட்டு. வீடியோ வந்த பிறகு வீடியோ வந்த பிறகு தெரியும். ஆனால் அவன் அங்கே ஒரு ஆள் 3 பேர். ஆமாம் சீட்டு வெளியே இருக்காங்க. தம்பி தான் மிஸ் பண்ணுறோம். தம்பி மிஸ் பண்ணதானு தெரில. கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டான் சித்தப்பைய. நம்மளே சரி சாப்பாடு வைக்கும்போது உங்களுக்கு வீடியோ எடுங்க. நிறைய சாப்பிட்டு முடிச்சுட்டு எடுங்க. நம்மளே சாப்பிட்டு வந்துட்டோம். நான் அடுத்து போக வேண்டிய இடத்துக்கு போக வேண்டியதான். இது வந்து எனக்கு தெரிஞ்ச அடுத்த எபிசோடு ஆக்கிடுவோன்னு நினைக்கிறேன். 2வது எபிசோடாக நம்ம இப்போ டெஸ்டினேஷன் வந்து 2வது எபிசோட் ஆயிரும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து வெளியே காமிக்கிறேன் உங்களுக்கு. பின்னாடி காமிக்கிறேன். அப்போ தான் தெரியும். அதாவது நண்பர்களே நம்ம போகிற வேண்டிய இடத்துக்கு இதில் பார்க்கிங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணணும். நண்பர்களே பஸ் ஏற போகிறோம். அதோட இந்த விளாக் முடியுது. அடுத்த விளாக சந்திப்போம். வரட்டுமா? பஸ் எடுத்துட்டா நண்பர்களே. நண்பர்களே கிளம்பியாச்சு. ரைட். இனிமேல் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் வரட்டுமா?
அப்புறமா நண்பர்களே அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம முக்கியமாக அந்த பெல் ஐக்கான டங்குன்னு தட்டிடுங்க. சொல்லுங்க